முருகப்பெருமான் தோன்றிய வரலாறு என்பது வெறும் பிறப்பு மட்டுமல்ல, அது தீமையை அழிப்பதற்காக பிரபஞ்சத்தின் உச்சகட்ட ஆற்றல்கள் ஒன்றிணைந்த ஒரு தெய்வீக நிகழ்வாகும். தண்டகாரண்யம் என்ற பகுதியை தலைமையிடமாக கொண்டு சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகிய 3 அசுர சகோதரர்கள் பிரம்மனிடம் வரம் பெற்று தேவர்களையும் முனிவர்களையும் சொல்லனா துயரத்திற்கு உள்ளாக்கினர். சிவபெருமானின் அம்சமாக தோன்றும் ஒருவரால் மட்டுமே தங்களுக்கு அழிவு நேர வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருந்தனர். அசுரர்களின் கொடுமை தாளாத இந்திரன் தலைமையிலான தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் தங்களை காக்குமாறு வேண்டினர். அப்போது சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். மன்மதன் வந்து சிவனின் தியானத்தை கலைக்க சிவன் தனது நெற்றிக் கண்ணை திறந்தார். சிவபெருமான் தனது 6 நெற்றிக் கண்களிலிருந்து ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் மற்றும் அதோமுகம் ஆகிய 6 அதீத ஒளி மிகுந்த தீப்பிழம்புகளை உருவாக்கினார். அந்த தீப்பிழம்புகளின் வெப்பத்தை தாங்க முடியாமல் வாயு பகவானும் அக்னி பகவானும் அவற்றை சுமந்து சென்று சரவண பொய்கை என்ற குளத்தில் உள்ள தாமரை மலர்களில் சேர்த்தனர். அந்த 6 தீப்பிழம்புகளும் சரவண பொய்கையில் 6 அழகான குழந்தைகளாக மாறின. இந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு 6 கார்த்திகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இதனாலேயே முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தது. ஒருமுறை அன்னை பார்வதி தேவி சரவண பொய்கைக்கு வந்து அந்த 6 குழந்தைகளையும் அன்புடன் அணைத்தார். அப்போது அந்த 6 குழந்தைகளும் இணைந்து 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரே உருவமாக மாறினர். இவ்வாறு 6 உருவங்கள் ஒன்றாக இணைந்ததால் அவருக்கு கந்தன் என்ற பெயர் கிடைத்தது. முருகன் என்றால் அழகு, இளமை, மனம் என்று பொருள். என்றும் இளமையான அழகன் என்பதால் முருகன். சரவண பவன் என்றால் நாணல் காடு நிறைந்த பொய்கையில் தோன்றியவன். 6 முகன் என்றால் சிவனின் 5 முகங்களோடு அதோமுகம் என்ற 6வது முகமும் சேர்ந்து உருவான அறிவு பிழம்பு. 6 படி வீடுகளின் நாயகன், அசுரகுலத்தை அழித்து அறத்தை காத்தவன், தமிழர்களின் குறிஞ்சி நில தலைவன், அந்த ஞானப்பழ முருகப்பெருமானின் திருவருள் பொங்கும் உன்னத திருநாள் தைப்பூசம். தை மாதத்தின் பௌர்ணமி நிலவும் பூச நட்சத்திரமும் இணையும் இந்த வேளை சாதாரணமான ஒரு நாள் அல்ல. இது பிரபஞ்சத்தின் பேராற்றல் பூமியை நோக்கி பாயும் ஒரு புனிதமான தருணம். அன்னை பார்வதி தேவி தன் தவப்புதல்வன் முருகனுக்கு தீமையை வேறறுக்கும் சக்தியை வழங்கிய மகத்தான நாள் இது. இந்த நாளில் தமிழகத்தின் சாலைகள் எங்கும் அரோகரா கோஷம் விண்ணை பிளக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கையில் வேலேந்தி, காலில் செருப்பணிந்து மைல் கணக்கில் நடந்து முருகனை தேடி செல்கிறார்கள். அலகு குத்தியும் காவடி சுமந்தும் அவர்கள் காட்டும் அந்த அதீத பக்திக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? ஏன் ஒரு மனிதன் தன்னைத்தானே வருத்தி கொண்டு முருகனை புகழ்கிறான்? இந்த வலிக்குள்ளே ஒரு பரவசம் ஒளிந்திருக்கிறதா? பாத யாத்திரை செல்லும் போது ஒரு பக்தனின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? காவடி தூக்குவதால் நம்முடைய கர்ம வினைகள் உண்மையிலே குறையுமா? வாருங்கள், இந்த தைப்பூச பயணத்தில் நாமும் இணையலாம். முருகனின் அருளை பெறுவதற்கான உண்மையான வழிமுறைகளையும் இந்த ஆன்மீக சடங்குகளுக்கு பின்னால் மறைந்துள்ள அறிவியல் உண்மைகளையும் ஆழமாக அலசுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்கள் பக்தி பரவசத்தோடு கொண்டாடும் ஒரு திருவிழா தைப்பூசம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். ஆனால் தைப்பூசம் வந்தால் நம் வினைகள் அனைத்தும் பறந்தோடும் என்பது ஆன்மீக உண்மை. அன்னை பார்வதி தேவி தன் மகன் முருகனுக்கு தீமையை அழிக்க சக்திவேல் வழங்கிய புனித நாள் இது. இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கையில் காவடி ஏந்தியும் காலில் செருப்பின்றியும் உடலில் அலகு குத்தியும் முருகனை தேடி செல்கிறார்களே, இது வெறும் வேண்டுதலா அல்லது இதற்கு பின்னால் பெரிய ஆன்மீக மாற்றமா? இன்றைய பதிவில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும், காவடி மற்றும் அலகு குத்துதலால் நம் உடலிலும் ஆன்மாவிலும் என்ன அதிசயம் நடக்கிறது என்பதையும் விரிவாக பார்க்க போகிறோம்.